அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் அதிமுக குழுவே அமைக்கல. அங்க என்ன நடக்குதுன்ற ஒரு பெரும் கேள்வி இப்ப எழுப்பப்படுது சார். என்னதான் சார் நடக்குது இங்க? என்ன நடக்குது அப்படின்னோம்னா, இவங்க ஒரு உள்திட்டம் வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் அணுகுறாங்க. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏப்ரல் 22 கூட்டணி உறுதியாயிடுச்சு. இன்ன வரைக்கும் எல்லாமே ரகசியமா நடக்குது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி கேட்கக்கூடிய எதையுமே எடப்பாடி பழனிசாமி தரமாட்டேங்கிறாரு. எடப்பாடி ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு சிரிச்சுட்டு மட்டும் உட்காந்துடுறாரு. அவரு பாக்கலாம். இப்ப என்ன சொன்னாரு பாருங்க, டெல்லியில இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கலையே அப்படின்னா, தேர்தல் தேதி அறிவிக்கிறல்ல, எதுக்கு நீங்க வந்துட்டு உங்களை 3 முறை வந்து கூப்பிட்டாரு இது வரைக்கும் அமித்ஷா, ஏன் போனீங்க? ஒரு முறையும் ஒண்ணு சொல்றாரு. இந்த முறை என்ன சொல்றாருன்னா, எப்படி இந்த தேர்தலை அணுகுவது என்பது தொடர்பாக பேசணும் அப்படின்றாரு. ஏங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க 6 முறையோ 7 முறையோ ஆட்சியை பிடிச்சவங்க. 77, 80, 84, 91, 2001, 2011 6 முறை தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்ச கட்சி. ஒரு சட்டப்பேரவை தேர்தலை எப்படி அணுகணும்னு தெரியாதா? அமித்ஷா கிட்ட போய் நீங்க கேட்க போறீங்களா? ஏங்க, நீங்க எல்லாம் ஜெயிச்சு இருக்கும் போது பாஜகன்ற ஒரு கட்சியே கிடையாதுங்க. 77ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது ஜன்சங்ன்ற ஒரு கட்சி தான் இருந்தது, ஜனதான்ற கட்சி தான் இருந்தது. ஒழிய ஜன்சங் கூட இல்ல, ஜனதா தான் இருந்தது. 80ல தான் பிஜேபியே வந்துச்சு. நீங்க என்ன அவங்க கிட்ட போய் கேக்குறீங்க எப்படி தேர்தல் அணுகிறதுன்னு? அப்ப நடந்தது அங்க வேற. நடந்தது என்னன்னா, அவர் அழுத்தினாரு. போன சீட்டை முதல்ல முடியும், நாங்க என்ன கூட்டணி கூட்ட வந்த ஆளுக்கெல்லாம் நாங்க சீட்டை பகிர்ந்து கொடுக்குறோம், எனக்கு 70 சீட்டை நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா கேட்டிருக்காரு. இல்ல, அவ்வளவு தர முடியும். 2வது, நீங்க உங்களுக்கு மட்டும் பேசுங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, அதை நம்ம பேசுவோம். மத்தவங்களுக்கு எல்லாம் நான் பேசிக்கிறேன், நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா என்டிஏன்ற ஒரு அணி அதிமுக அணிக்கு எதிராக ஸ்ட்ராங்கா தமிழ்நாட்டுல கால் பதிச்சிடக்கூடாதுன்னு எடப்பாடி பயப்படுறாரு. அதனால நீ உனக்கான சீட்டை வாங்கிட்டு போ. போன முறை மாதிரி, போன முறை 20, இந்த முறை 25 தரேன், இல்லாட்டி 28 தரேன், வாங்கிட்டு போ. மத்தவங்களுக்காக நீ பேச வேணாம், நான் பாக்குறேன். அது பாமக இருந்தாலும் சரி, டிவி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. இதான் விஷயம். அந்த தகராறுல தான் ஓடிட்டு இருக்குது, இன்னும் முடியல.